போதெல்லாம் பாடினேன் என்ற ஒற்றை வரியிலேயே உலகத்திற்கு ஜீவகாருண்யத்தை போதித்த இப்புவியில் உதித்தவான் மகன் வள்ளல் பெருமானி திருவருள் பிரகாச ராமலிங்க அடிகளார் ஞானமே வடிவாகிய ஆதி வயலூர் வள்ளல் பெருமானின் வற்றாத தனிபெரும் கருணையை இவ்வுலகை அலங்கரிக்க வேண்டும் என வேண்டி அவைக்கு வணக்கம் கூறும் நான் ஆத்தூர் திரு சின்னசாமி ஐயா உதவி பெறும் நடுநிலைப் பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவன். அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளலார் தான் கண்ட கடவுள் நிலையை கீழ் வருமாறு குறிப்பிடுகிறார். ஒன்றும் மலார் இரண்டும் மலார் ஒன்றிரண்டும் மானார் உருவும் மலார் அருவும் மலார் உரு அருவும் மானார் அன்றும் உள்ளார் இன்றும் உள்ளார் என்றும் உள்ளார் தமக்கோர் ஆதியிலார் அந்தமிலார் அருள் பெரும் ஜோதியிலார். வள்ளலார் கூற்றுப்படி கடவுள் வழிபாடு என்பது உண்மை நெறியான சன்மார்க்க நெறியை பின்பற்றுவதாகும். எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி ஒத்துரிமையுடையவராய் ஒங்குகின்றாய் யாவர் அவர் உளம்தன் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடப்புரியும் இடம். அதாவது எல்லா உயிரினங்களையும் ஒன்றாய் பார்ப்பதே கடவுள் வழிபாடு என்கின்றார் வள்ளலார். அது மட்டுமல்லாமல் இறைவன் எங்கு வாழ்கிறான் என்பதை வள்ளலார் இவ்வாறு கூறுகிறார். எல்லா உயிரினங்களையும் தம் உயிர் போல் பாவித்து சம உரிமை வழங்குவோரின் மனதில் வள்ளலார் வாழ்கிறார். இறைவன் ஒளிமயமானவன் என்ற பெருமையை உலகிற்கு உணர்த்தியவர் வள்ளலார். அது மட்டுமின்றி சிறுதேவ வழிபாடு கூடாது என்கின்றார். உண்மை கடவுள் வழிபாட்டை மேற்கொள்பவர்களிடம் தீண்டா என்ற ஒற்றை இருக்காது என்கின்றார் வள்ளலார். இறைவன் ஜோதியாக இருக்கின்றார். ஒவ்வொரு உயிரின் ஆன்மாவிலும் இறைவன் ஜோதியாக இருக்கின்றார். உயிர் பலி கொடுத்தல் கூடாது என்கின்றார். உண்மை அன்பால் அருள் பெரும் ஜோதியை வழிபாடு செய்து நமக்குள்ளே அருளொளியை காண்பதுதான் உண்மை கடவுள் வழிபாடு என்கின்றார் வள்ளலார். அதாவது நமக்குள்ளே அருளொளியை காண்பதுதான் உண்மை கடவுள் வழிபாடு என்கின்றார் வள்ளலார். உண்மை கடவுள் வழிபாடு என்கின்றார் வள்ளலார். எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி ஒத்துரிமையுடையவராய் ஒங்குகின்றாய் யாவர் அவர் உளம்தன் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் புரியும் இடம். முடிந்தளவு மற்றவர்களுக்கு பரோபகாரம் செய்ய வேண்டும். மேலும் எந்த ஒரு உயிரினங்களையும் தம் உயிர் போல் எண்ணி ஒத்துரிமையுடையவராய் ஒங்குகின்றாய் யாவர் அவர் உளம்தன் என்று கூறி வள்ளலார் இவ்வுலகை அலங்கரித்துள்ளார் என்று கூறினார். ஜோதியாக இருக்கின்றார். ஆன்மநேயம் என்பது மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர், மூன்றறிவு உயிர், நான்கறிவு உயிர், ஐந்தறிவு உயிர்கள் வரை எல்லா உயிர்களும் ஒன்றுதான். அதுவும் உயிர் போன்றுதான் இறைவன் குடிகொண்டிருக்கின்றார். அந்த உயிரிலும் இறைவன் குடிகொண்டிருக்கின்ற கோவில்தான் என்ற உண்மையை தெரிவிப்பதும் தான் ஆன்மநேயம். ஆன்மநேயம் என்பதை இவ்வுலகில் வேறு எந்த நாயும் சொல்லவில்லை. வள்ளலார் கடவுள் கொள்கையை சத்திய அறிவால் அறியப்படும் கடவுளே வருவார். கடவுளின் உண்மை நிலை நாம் ஒவ்வொருவரும் காண வேண்டும் என்கின்றார் வள்ளல் பெருமான். எங்கும் பரிபூரண நீக்கமர நிறைந்திருக்கும் அக்கடவுளின் திருவருள் சுரூபத்தை அவரவர் உள்ளத்திலேயே மட்டுமே காண முடியும் என்பது வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கம். எங்கும் அத்திருக்காட்சியை நாம் காணும் வரை யாரை கடவுளாக தானிப்பது? இதோ வள்ளலாரே சொல்கிறார்கள். ஓர் உண்மை கடவுள் உண்டென்றோம் உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்ய வேண்டும் என்றது சுத்த சன்மார்க்கம். வள்ளலார் அருளிய 4 விண்ணப்பங்களை தொடர்ந்து வாசிக்க வேண்டும் என்கின்றார் வள்ளலார். இந்த உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் இந்த பிறப்பில் மனித பிறப்பை அடையக்கூடிய ஆன்ம லாபத்தை காண்போம் என்று கூறி இத்துடன் அது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.